கண்டிப்பாக பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. சங்கரன் கோயிலில் எல்லா மாவட்டத்துலேயும் வந்து எல்லா நண்பர்களும் இருக்காங்க, எல்லா குரூப்பும் இருக்குது என்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ரத்த தானம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன குரூப் வேணும்னு கரெக்டாக சொல்லுங்கள், சரிங்களா? லைக் போட்டேன் மருமகளே அப்படின்றாங்க. தேங்க்யூ அத்தை. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டேன் சிஸ்டர். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. செவ்வாய்க்கிழமை வரேன் சிஸ்டர். சிவாஜி பெரம்பலூர். கண்டிப்பாக வாங்க வாங்க. வணக்கம் அப்படின்றாங்க கிருஷ்ணகுமார். வாங்க, எப்படி இருக்கீங்க கிருஷ்ணகுமார்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப லைட்லி வாங்க. உடம்பு பார்த்துக்குங்க மருமகளே அப்படின்றாங்க. கண்டிப்பாக சங்கரன் கோயில் பி பாசிட்டிவ் 2 யூனிட்டு நான் தங்களுக்கு பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்க. வாட்ஸ்அப்பில் போடுங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து அங்கே சங்கரன் கோயில் சைடில் இருந்து வருவாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் இருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேருந்தும் குரூப் இருக்குது எங்ககிட்ட. அவங்க உடனே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. கமலம்மா அவர்களுக்கு வணக்கம் அப்படின்றாங்க. நம்மளோட சேரநாட்டு சூழல் மந்தன் தங்களுடைய பதிவு செய்து விட்டேன் நினைக்கிறேன் அப்படின்றாங்க அம்மான்றாங்க. கண்டிப்பாக இணைங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு உடனே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனை அப்படின்றாங்க. நான் சில நிமிடங்களில் பதிவு செய்கிறேன் அம்மா அப்படின்றாங்க. ஓகே ஓகே, அனைத்து விவரங்களும் பதிவு செய்கிறேன் அம்மான்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நானும் போஸ்ட்டு போடுறேன் சிஸ்டர். நானும் போஸ்ட்டு போடுறேன். போடுங்க சரஸ்வதி. கண்டிப்பாக நம்ம வந்து தெளிவாக பேஷண்ட்டோட நேம் எழுதணும். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட நேமு, அவங்களுக்கு என்ன பிளட் குரூப் வேணும், அவங்களோட ஏஜ், அப்புறம் அவங்களோட நம்பரு, முதல்ல அவங்களோட ஃபோன் நம்பரு, அப்புறம் அரசு மருத்துவமனை. இந்த மாதிரி தெளிவாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? இன்ஸ்டாலையும் போடுங்க. கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கிடச்சிடும். பி பாசிட்டிவ் தான் நான் பதிவு செய்கிறேன். தற்போது தங்களுடைய வலையொலி சமூகம் பக்கத்தில் பதிவு செய்கிறேன் அம்மா. போடுங்க கண்டிப்பாக போடுங்க. ஹாய் சிஸ்டர் அப்படின்றாங்க. செந்தில் வாங்க செந்தில், எப்படி இருக்கீங்க? எஸ் அப்படின்றாங்க நம்ம சரஸ்வதி. செந்தில் வணக்கம், எப்படி இருக்கீங்க செந்தில்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்மளத்த சாப்பிட்டீங்களா நீங்கள்? சிவாஜி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நீங்கள்? சூரிய பிரகாஷ் இருக்கீங்களா? சூரிய பிரகாஷ் அரியலூர். இந்த நேரலை இந்த சத்தத்தில் வேற என்னால் பேசவே முடியல. இருங்க கொஞ்சம் நம்ம கடைக்குள்ளே போயிடலாம். பேசாமல் கடைக்குள்ளவே பேசியிருக்கலாம் போல. இந்த சத்தத்தில் வந்து கேட்க மாட்டேங்குது. சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிளட்டு குரூப்பு? உங்களோட ஓ பாசிட்டிவா? நாங்களும் ஓ பாசிட்டிவ் ஃபேமிலி ஃபுல்லாக. எஸ் அப்படின்றாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அன்பின் என்றுமே நலமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அது? ஷாலினி. ஹாய் ஷாலினி, வாங்க. சத்யா, ஷாலினி வாங்க, வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்களா இருக்கீங்களா? இப்போ ஒரு பதிவு நம்ம வந்து சொல்ல போகிறோம். இப்போது அரியலூர் மாவட்டத்தில் யாராவது இந்த நேரலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பதிவை நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நல்லா கேளுங்க. பி பாசிட்டிவ் வந்து பிளட் குரூப் வந்து தேவைப்படுது ஒரு பேஷண்ட்டுக்கு. அதனால் நம்ம இந்த நேரலையில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். அரியலூர் அரசு மருத்துவமனையில் வந்து ஒருத்தருக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது. நான் இப்போ வந்து நேம் இப்போ தெரியல. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பதிவிடுறேன். கண்டிப்பாக அந்த பதிவை வந்து எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லோரும் வந்து வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ்லேயும் போடுங்க, குரூப்லேயும் போடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்லபடியாக அந்த பிளட்டு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து. நான் வந்து என்னோட குரூப்பில் வந்து எல்லா மாவட்டத்துலேருந்தும் நிறைய நண்பர்களும் என் கூட இருக்காங்க. அதனால் நான் கொஞ்சம் நேரம் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே நம்ம நிறைய பேர் போய் அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணி உடனுக்குடனே அங்கே அந்த நண்பர்களே நேரடியாகவே போய் கொடுத்த காட்சியும் நான் நிறைய பார்த்துருக்கோம். நம்மளோட சேனல்லையும் பார்த்துருக்கோம், என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம எல்லாருமே என்னோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். வந்து நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிளட் குரூப் கிடச்சிடும். நம்ம இப்போ ஒன்றே மட்டும் அரியலூர் அரசு மருத்துவமனையில் ஒருத்தருக்கு வந்து பி பாசிட்டிவ் வந்து வேணும் பிளட் குரூப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கம்யூனிட்டியில் அந்த போஸ்ட்டு போடுறேன். கண்டிப்பாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லோரும்
ஷேர் பண்ணி அந்த நண்பருக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் நான்